சிந்திக்கிறாரியா? தலைவரை கூப்பிடியா? கூப்பிட்டு வந்து அவர் தலைவர் ஐயா, அப்புறம் உனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? தலைவர் சிந்திக்கிறார். நேரத்துல சிந்தனை விஷயம் இருக்கோ இல்லையா சதா சிந்திப்பாரியா? நீ கூப்பிடாடி போயா. தலைவர் எழுப்பியா? நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுட்டு இருக்காரியா? தலைகீழாவா? நேரா இருந்தாவில்லையா நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? எழுப்பியாங்கிற இல்லையா? தலைவரே 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 இன்னும் புரட்டையா விடுறாரு? புரட்டை இல்லையா, செம்படவர் குலத்தை நினைச்சு விடுற பெருமூச்சு. அட தூங்குறாரு ஐயா, தூக்கம் இல்லையா, துக்கம். கண்ணு முடிக்கிட்டா முழிச்சா ஓ முகமது தெரியும், உன்னை பார்த்தா துக்கமா வரும். தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, வாழ்க தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, தலைவரே தலைவரே. அப்பாடா, எங்க இன்னொரு தலைவனை காணோம்? பகல்லைமா தூக்கம் விடிஞ்சு போச்சா செயலாளா? சிந்தனையாளருக்கு பகலேது இரவேது. நான் அதை ஆமோதிக்கிறேன். தலைவரே, ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டாருங்க, சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா. ஆரோக்கியம் மூழ்கிட்டானா? ஆமாங்க. செயலாளா? தலைவரே, ஆரோக்கியம் அங்கத்தானா? ஆமாங்க. சந்தாவெல்லாம் கொடுத்து விட்டானா? கணக்கு பார்க்கணும். அதுக்குள்ள அவன் பணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏன் நீ வருத்தப்படுற? அதனை விட அவன் பணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கின்றேன். அது என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம், எங்களுக்கு என்னையா? ஏயா, சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சிருக்கியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கம் அது? அவன் போயிருக்கான கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? சாகரவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணுக்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல் கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா நான் இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லிருந்தா 4 பேர் கூடவே போய் விழ விழ அவனை குடிச்சு காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு. பேர் வாங்க விடமாட்டாங்களே. விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்திலன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்திலனாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஐயோ, ஏன் அவசரப்படுற? அந்த நேரம் போய் பார்ப்போம். அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தோம்னா அப்புறம் அடிச்சுக்குவோம். அது இல்லையா, இப்படி புலம்புறான். இதெல்லாம் உறவா? கடலை இங்கத்தான் பாக்கி தரணையா? அனுதாப தீர்மானம் என்ன வேலை செய்யுது? அவனே அடி காப்பாத்தின? அவனு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன், அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும், அதுதான் பண்பு. சரி சரி, வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாய் இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷமா? அதை முடிச்சுட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம் தயவுசெய்து. உயிரோடு வந்துட்டான். யாரும் தொப்பி தலையில வைக்காதீங்க, எல்லாம் கையிலே வச்சுங்க. ஏன் விளையா விளையாடுறியா? அனுதாப தீர்மானத்தை வாபஸ் வாங்குங்க. அன்னைக்கு சங்கத்துல முதலா நிறைவேற்ற ஆரம்ப தீர்மானம் இது வாபஸ் வாங்க முடியாது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். திருக்கமிட்டு மாணிக்க என்ன காப்பாத்தினாரையா? நான் உயிரோட இருக்கிறேயா? ஏன் சங்கத்துடைய பெருமையை காப்பாற்றணும், மறுபடியும் கடலை விழுந்து சாவு. சங்கத்துக்காக நான் தாழணுமாயா? தாவேன். உயிரோட இருந்து என்ன பண்ண? ஒண்ணு பண்ணு, நீ புழைச்சது அதிசயம் இல்லையா? ஆரோக்கியங்கிற பேரை மாட்டி அதிசயம்ங்கிற புது பேர்ல சங்கத்துக்குள்ள வா. சந்தா கட்டு, நாங்க என்ன உள்ள விட மாட்டோமா? இதை நான் ஆமோதிக்கின்றேன். என்னையா அநியாயம்? நீ என்னையா தலைவனா? இந்த பாட்டை போட்டு அவ்வளவுதான், அவர் முன்னால ஒரு பேர் நிக்க முடியாது, கொண்டு விடுவார். தலைவரே மன்னிச்சிருங்க.